ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கைமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் என்ற வரிசையில் கிரக காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள், அதைத் தொடர்ந்து பரிகாரங்கள் உண்டா இல்லையா, பரிகாரம் உண்டு என்று சொல்லும் பட்சத்தில் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் வேலை செய்யுமா, இல்லை என்று சொல்லும் பொழுது பரிகாரம் இல்லை என்று ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இந்த உலகில் உள்ள கோவில்கள், ஆலயங்கள், நீர்நிலைகள் இவையெல்லாம் எதற்கு என்ற கேள்விகள் கண்முன்னே நிற்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடை காணும் வகையில் முதலில் பரிகாரங்கள் உண்டா இல்லையா என்ற ஒரு பதிவு, அடுத்து மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 நெருப்பு ராசிகளுக்கும் ஒரு பதிவு, அடுத்து ரிஷபம், கன்னி, மகரம் இந்த நிலராசிகளுக்கு, அடுத்து அதை தொடர்ந்து காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். ஏற்கனவே முன்பதிவுகளில் பார்த்திருந்தோம். காலபுருஷனுக்கு 8 நட்சத்திரம், லக்னத்துக்கு 8 நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 8 நிற்கும் கிரகம், லக்னத்திற்கு 8 நிற்கும் கிரகம் பரிகாரத்திற்கு உதவிகரமாக இல்லை என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் மிருகசீரிஷம் 2-3 பாதங்களில் நிற்கும் கிரகமும், சித்திரையில் 3-4 பாதத்தில் நிற்கும் கிரகமும், அவிட்டத்தில் 3-4 பாதத்தில் நிற்கும் கிரகமும் பரிகாரத்திற்கு ஏதுவாக அமைவதில்லை. ஆனால் இருந்தபோதிலும் பிரார்த்தனைக்கு ஓரளவு உதவி புரிகிறது என்பது நடைமுறையில் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். சரி, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பு முறைக்கு மாறான வைத்தியங்கள் எல்லாமே அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அதாவது அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஹோமியோபதி, பாடம் போடுதல், இந்திரம் எழுதி கட்டுதல் மற்றும் மந்திரித்தல் மற்றும் வேப்பிலையால், துண்டால், ஒரு சில குச்சிகளால் தடவியோ தொட்டோ காற்றுப்படும்படி வீசியோ பரிகாரங்கள் மிக உதவிகரமாக இருக்கிறது என்பது எண்ணற்ற விஷயத்தில் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த காற்று ராசிகளில் இருக்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவர்கள் பாடம் போடுவதோ அல்லது திருநீர் மந்திரித்து கொடுப்பதோ அல்லது சீட்டெழுதி கட்டுவதோ அல்லது இந்திரங்கள் கட்டுவதோ அல்லது மதிமுக்கால் மந்திரங்கள் வேலையோ இவர்களுக்கு இது மிக மிக உதவிகரமாக இருக்கிறது. இந்த வைத்திய முறைகளை அவர்கள் கையாளுகிறார்கள். இதே கும்பராசி, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2ம் சேர்ந்து அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இதில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மட்டும் தன்னுடைய சொந்த ஊரில் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்வதற்கான வாய்ப்பில்லை. அப்படி செய்தாலும் அவர்கள் பெயர் கெட்டுவிடுகிறது அல்லது பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அதிகமாக மிகப்பெரிய பொருளாதாரத்தில் உள்ளவர்கள் இவர்களை தேடி வருகிறார்கள். அதில்
ஒரு சில பேரை தவிர மற்ற பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த பரிகாரங்கள் மிக உதவிகரமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, மூட்டு வலி என்ற ஒரு நோய் இருக்கிறது. அதில் சரவாங்கி என்று சொல்லுவார்கள். இதை ஆங்கிலத்தில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு வருடக்கணக்கில் வைத்தியம் பார்த்தோம். வருடக்கணக்கில் ஆங்கில மருத்துவம் பார்த்தோம், நாட்டு வைத்தியம் பார்த்தோம். சரி செய்ய முடியாத இந்த மூட்டு வலியை ஒரு சில நாட்களில் 2 அல்லது 3 வாரத்தில் பாடம் போட்டு, அதாவது துண்டில் விசிறி போல வீசி அல்லது துண்டை எடுத்து உதறி ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய தன்மையில் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து அந்த கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்தை குறைத்து அந்த நோயிலிருந்து விடுபட்டிருப்பதை நிறைய கவனித்திருக்கிறோம். இன்றும் கூட இஸ்லாமியர்கள் இந்த வித்தையில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது நாயக்கர்கள், திருமலை நாயக்கர் வம்சாவளியை சார்ந்தவர்கள் இதில் சிறப்பாக இருக்கிறார்கள். இதில் பார்த்தோமானால் மிதுன ராசிக்கு உரிய புதனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும், துலா ராசிக்கு சொந்தமான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மந்திரம், பாடம் போடுதல், சீட்டு எழுதி கட்டுதல் போன்ற விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த இரண்டையும் கலந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கும்பராசியில் பிறந்தவர்கள் அதிக பொருளாதாரத்தின் மீது அதிக ஈடுபாடு மக்களையும் இருக்கிறார்கள். 2வது இடத்தில் மிதுன ராசியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். 3வது இடத்தில் துளாராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். துளாராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சொன்ன சொல் பழிக்கும் தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் ஒரு பக்கம் பரிகாரம் என்று பார்த்தாலும் இன்னொரு பக்கம் என்ன, நடைப்பயணம் சென்று கோவிலை தரிசனம் பண்ணுவது, கோவிலில் பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள் போன்றவற்றை செய்தது, இது இல்லாமல் மூலிகை சம்பந்தப்பட்ட பொருள்கள் மூலம் யாகத்தை நடத்தி அந்த யாகத்தில் எந்திரத்தை வைத்து பூஜை போட்டு எடுத்து அதன் மூலம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்ற இறக்கத்தை காண்பதற்கான சந்தர்ப்ப வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை நானே நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். எங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிறார்கள் கோடு பார்ப்பவர்கள், அது கல்லுக்கோடு பூசாரி என்று இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தால் திருவாதிரை நட்சத்திரத்திலோ அல்லது சுவாதி நட்சத்திரத்திலோ அல்லது சதய நட்சத்திரத்திலேயோ பிறந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது லக்கண புள்ளி அந்த இடத்தில் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக அன்னதானம் என்பது ஒரு வகை, கோயிலில் யாகம் பூஜை என்பது ஒரு வகை, அடுத்து இது. இப்படி ஒரு வித்தை பழிக்கவில்லை என்றால் அது காலங்காலமாக தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வருவதற்கான வாய்ப்பில்லை. இன்றும் பரிகாரங்கள் இல்லை என்று சொல்லுபவர்கள் ஒரு காலத்தில் பரிகாரத்தை தேடி போனவர்களாக இருக்கிறார்கள். அந்த பரிகாரம் அவர்களுக்கு சரியான முறையில் ஜோதிடர்கள் தேர்ந்தெடுக்க தரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பரிகாரத்தை செய்தும் பலனில்லை என்றால் அந்த பரிகாரம் தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தமே ஒழி பரிகாரம் இல்லை என்று முடிவு செய்துவிட முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு தோல் நோய்கள் என்பது இயற்கையாக வருகிறது. இதுக்கடுத்தது நரம்பு முடிச்சு நோய்கள் இயற்கையாக வருகிறது. அது இல்லாமல் இரத்த குழாயில் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிராணவாயு, அதாவது ஆக்சிஜனுடைய அளவு ஏற்ற இறக்கம் வந்து அதனால் பாதிப்பு வருகிறது. இதை எல்லாமே கோவிலுக்கு செல்வது, மருந்து சாப்பிடுவது, பாடம் போடுவது போன்ற வகைகளில் நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள். நிவர்த்தியும் ஆகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அப்படி வைத்து பார்க்கும் பொழுது 3வது
பஞ்சபூதத்தில் ஒன்றான மூன்றாவது காற்று ராசியில் இருக்கும் கிரகங்கள் தொட்டு உணர முடியாத வைத்திய முறைகளால் அல்லது பரிகாரங்களால் அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை குறைத்து இயல்பு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறார்கள் என்பது நடைமுறையில் நிறையா பார்த்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு தன்மையிலேயும் ஒவ்வொரு விதத்திலேயும் ஒவ்வொரு வழியிலேயும் நமக்கு ஜாதகமான தசாபுத்தி நடக்கும் காலத்தில் அந்த விதத்தில் ஒரு பரிகாரத்தை செய்து அதிலிருந்து தன்னுடைய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதோ அல்லது வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை உண்டு பண்ணி கொள்வதோ நடைமுறையில் நிறைய அனுபவங்களை பார்த்திருக்கிறேன். சரி நண்பர்களே, அடுத்து நீர் ராசியில் இருக்கும் கிரகமும் நீர் ராசி லக்ன ராசியாக வரும் பட்சத்தில் அவர்களுடைய பரிகாரங்கள் எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999. அடுத்த ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.